மருமகள் காலை பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கு சட்னி, கூடுதலாக சாம்பார் வைத்து மதிய லஞ்சுக்கு நிறைய காய்கறி சேர்த்து குழம்பு செய்து தனது மாமியாருக்கு பத்திய சாப்பாடு தயார் பண்ணி மித்ரா இடுப்பு வலியுடன் நிமுறவும் வாசலில் ஆஃபீஸ் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. இந்த மாதிரி தினமும் காலை காஃபி முதல் மதிய லஞ்ச் வரை எல்லாம் செய்துவிட்டு கிளம்புவதற்குள் தளர்ந்து போய் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலையில் கவனம் கொள்ள முடியாமல் அவஸ்தப்பட்டு தலைவலியும் இடுப்பு வலியும் அவளை பாடாப்படுத்தும். ஒரு நாள் கூட லேட்டாக போக முடியாது. கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் கார் வந்துடும். கணவர் தீபக் மூலம் மாமியாரிடம் வேண்டுகோள் விடுத்து பார்த்தாள். சமையலுக்கு ஆள் வைத்து சமைத்தால் தனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் என்று. ஆச்சாரமான அவள் மாமியார் சமையலுக்கு ஆள் வைத்து சமைப்பதை சாப்பிட மறுத்துவிட்டார். கணவன் தீபக்கும் வயசான அம்மா இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் தன்னோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும்னா முடியுமா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயே என்று சொல்லிவிட்டான். வேலையை விட்டுவிடலாம் என்று பார்த்தால் செலவு மொழி பிதுங்க செய்துவிடும். இப்போதைய காலகட்டத்தில் வீட்டில் ஒரு சம்பாத்தியம் குழந்தைகள் பராமரிப்பு படிப்பு ஏனைய செலவுகளுக்கு கட்டுப்படியாகாது. ஆஃபீஸில் மித்ரா அடுத்த பொறுப்புகளுக்கான ஓட்டத்துக்கு தயாரானாள். அடுத்த வாரம் ஒரு பெரிய செமினார், நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ப்ரெசன்ட் பண்ணுவார்கள். அதற்கெல்லாம் வேண்டியவற்றை தயார் செய்ய வேண்டியது மித்ராவின் பொறுப்பு. மேலும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாவற்றுக்கும் தேவையான மெனு, வெளியூர்களிலிருந்து வரும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தங்கும் வசதி, பிக்கப் ட்ராப் கேப்ஸ் ஏற்பாடுகள் அனைத்தும் ஸ்டாஃப் மீட்டிங்கில் டிஸ்கஸ் செய்து ஆஃபீஸ் விட்டு கிளம்புவதற்குள் அன்று நிறைய நேரமாகிவிட்டது. சோறு மிகுதியாக வீட்டுக்கு போனால் அங்கே நாத்தனார் அவள் 2 குழந்தைகளுடன் வந்திருக்கிற நொந்து போனாள். நொந்து போன மித்ரா வேறு வழியின்றி அனைவருக்கும் டின்னர் தயார் பண்ணி தனி ஒருத்தியாய் பரிமாறி கிச்சனை கிளீன் பண்ணி படுப்பதற்குள் போதும் போந்தும் என்றுமாகிவிட்டது. காலையில் மெதுவாய் எழுந்து வெளியில் வந்த நாத்தனாருக்கும் அவளுடைய 2 குழந்தைகளுக்கும் காஃபி பால் முதலானவற்றை கையில் கொடுக்க வேண்டும். எழுந்திருக்க முடியாமல் எழுந்து செய்ய முடியாமல் செய்து அவன் ஆஃபீஸ் கிளம்பும் வரை அவள் கணவன் ரெடியாகாமல் அவள் கிளம்பும் நேரம் அவளை டிஃபன் போட சொன்னான். எரிச்சல் மேலோங்கி நாத்தனாரிடம் கொஞ்சம் அவருக்கு டிஃபன் போட்டுடுறீங்களா கேட்டு முடிக்கும் முன், இது என்னடி கூத்து, கட்டு புருஷனுக்கு காலையில் ஒரு டிஃபன் காஃபி கூட கொடுக்க முடியாமல் அப்படி என்னடி ஆஃபீஸ்? மாமியார் வாயிலிருந்து அமில வார்த்தைகள் தெரிக்க ஆரம்பிக்க கணவன் தீபக்கு டிஃபனும் காஃபியும் கொடுத்து அவசரமாய் கிளம்பும்போது, என்ன பெரிய ஆஃபீஸ், வீட்டுக்கு வந்து இருக்கிற நாத்தனாரையும் அவள் குழந்தைகளையும் கவனிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் லீவ் போட்டாதான் என்ன? மாமியாருக்கு எவ்வளோ செய்தாலும் திருப்தி என்பதே இல்லை. மித்ரா பதில் ஏதும் பேசாமல் ஆஃபீஸ் கிளம்பினாள். அந்த வாரத்தில் வந்த செமினார் வேலையின் பளுவும் வீட்டு வேலை செய்யும் அழுத்தமும் தாங்காமல் செமினார் முடிந்த மறுநாள் ஆஃபீஸ் ஒரு நாள் லீவ் அப்ளை பண்ணி நன்றாக ரெஸ்ட் எடுக்க பிளான் பண்ணி சோறுடன் வீட்டுக்கு வந்தாள். அவள் வந்துதான் டின்னர் ரெடி பண்ண வேண்டும் என்று மாமியாரும் நாத்தனாரும் டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருந்தனர். வேறு வழி இல்லாமல் சோர்வாக நைட்டு டின்னர் ரெடி பண்ணி குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருக்கும் பரிமாறி விழுந்த பாத்திரங்களை தேய்க்க முடியாமல் திணறி தேய்த்து அனுப்பி வைத்து கிச்சனை கிளீன் செய்து படுக்கையில் விழுந்தவள்தான் எப்போது தூங்கினான் என்றே தெரியாமல் ஒருவித மயக்கத்தில் தூங்க ஆரம்பித்தாள். அண்ணி இன்னுமா எந்திரிக்கல? குழந்தைகளெல்லாம் பாலுக்கும் காஃபிக்கும் ஏன் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கதவை டம் டம் என்று தட்டி எழுப்பினாள் நாத்தனார் சுமதி. ஆத்திரமும் எரிச்சலும் வெறுப்பும் ஒரு சேர இல, காலெல்லாம் நல்லாதானா இருக்கு, செஞ்சு சாப்பிட வேண்டியதானே, போய் கத்திவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். மீண்டும் கதவு தட்டப்பட வலுக்கட்டாயமாய் பொறுமையை வரவழைத்து கொண்டு போர்வை உதறி மடித்து கூட வைக்காமல் கதவு திறந்தவள், என்ன சுமதி, உனக்கு காஃபி போடவே தெரியாதா? பேச்சு ஒருமையில் வந்ததை கவனித்த சுமதி, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் காஃபி போடுறதா? கொஞ்சம் கோபம் கலந்து கேட்டவளை பார்த்து, ஓஹோ, அப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வந்தப்ப நான் தானே காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். இங்கே பாருங்கள் சுமதி, இன்றைக்கி முழுக்க நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் தான் காஃபி டிஃபன் சாப்பாடெல்லாம் எல்லோருக்கும் ரெடி பண்ணணும், என்ன எதிர்பார்க்காதீங்க சொல்லிவிட்டு
சட்டென கதவை மூடி திரும்பும் படுத்து போர்வைக்குள் நுழைந்தாள். அந்த நேரம் நைட் ஷிஃப்ட் முடித்து தீபக் வீட்டு நுழைய ஒரே நேரத்தில் மாமியாரும் நாத்தனாரும் அவனிடம் மூக்கை சிந்தி அழாத குறையா புகார் பட்டிகள் வாசிக்க, என்ன ஏதுன்னு புரியாமல் அவன் முழிக்க, நிம்மதியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா, லீவ் போட்டு இந்த வீட்டில் எரிச்சலுடன் எழுந்து முகம் கை கால் கழுவி சோர்வை போக்கி கொண்டு வெளியே வந்தாள். என்ன மித்ரா, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுக்கு வந்தா, இந்த பாடுபடுத்துகிற வீடா இது, வர வர வீட்டுக்கு வர்றதுக்கு வெறுப்பாக இருக்குது. பதில் ஏதும் சொல்லாமல் கிச்சன் போய் காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்து டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள். இப்போ எப்படி நீ எல்லாம் செய்ய முடியுது? எகத்தாளமாய் கேட்டாள் சுமதி. மௌனமாய் எல்லா வேலைகளையும் முடித்து பின் மெதுவாக ஆஃபீஸ் கிளம்பி போனான். என்னம்மா டயர்டாக இருக்குது, ஒரு நாள் லீவ் வேணும், லீவ் போட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் வந்து நிற்கிற? மேனேஜரின் கரிசனமான கேள்வி அவள் அழுகையை கிளப்பிவிட, அவள் முகவாட்டை பார்த்து ஏதோ புரிந்து கொண்ட மேனேஜர் அவளுக்கு ஒரு காஃபி தெரிவித்து, நீ இன்றைக்கி வேலை எதுவும் செய்ய வேண்டாமா, ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று மீட்டிங் ஹாலுக்கு அவளை அனுப்பி யாரும் டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சென்றார். மதிய லஞ்சு சாப்பிட மீட்டிங் ஹால் வந்தவர்கள் மித்ரா சரிந்த நிலையில் ஒரு மாறி விழுந்து கிடப்பதை பார்த்து பதறி மேனேஜரிடம் ஓடினார். மேனேஜர் அவள் கணவன் தீபக் தகவல் சொல்லி மித்ராவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு வார சிகிச்சைக்கு பின் மெதுவாய் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கலகிய கண்களுடனும் பாரமான மனதுடனும் உண்மையான கரிசனத்துடனும் தீபக் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தான். தன் நாத்தனார் மாமியாரை பார்த்து கொள்வாள் என்று நினைத்திருந்த மித்ராவுக்கு ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வீட்டில் காத்து கொண்டிருந்தது. வீடு திரும்பிய மித்ராவை மாமியார் என்றும் இல்லாத அன்புடன் வரவேற்றார். வீட்டில் சமையல் செய்வதற்கு ஒரு பெண்மணி வந்து சமையல் செய்து கொண்டிருந்தாள். மாமியார் மௌனமாய் மித்ராவை பார்க்க, மித்ரா மாமியாரிடம் தன் நாத்தனாரை பற்றி கேட்டாள். மாமியார் தலை குனிந்தது. உனக்கு உடம்பு சரியாமல் போன மறுநாளே அவள் வீட்டுக்கு போயிட்டாமா. என்னதான் இருந்தாலும் உன்ன மாதிரி அவள் கிடையாது. நான் உன்னை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. கண்களில் நீர் கொத்து மறைக்க மித்ராவின் கைகளை பற்றி உண்மையான அன்புடன் சொன்னார் மாமியார். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.